தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸை மிரட்டிய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். காங்கிரஸை மிரட்டிய திமுக. இதனால் வரை காங்கிரஸ் தான் திமுகவை மிரட்டி வந்தது. 60 சட்டசபை தொகுதிகள் வேண்டும், 10 அமைச்சர் பதவி வேண்டும், இல்லாவிட்டால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி. 50 சட்டசபை தொகுதிகள் வேண்டும், 7 அமைச்சர் பதவி வேண்டும், இல்லாவிட்டால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி. கடைசியாக 38 தொகுதி வேண்டும், 3 அமைச்சர் பதவி வேண்டும், இல்லாவிட்டால் தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணி என்று காங்கிரஸ் திமுகவை மிரட்டி வந்தது. தற்பொழுது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. தற்பொழுது காங்கிரஸை திமுக மிரட்டுகிறது. அதாவது என்னவென்றால், காங்கிரசுக்கு 25 தொகுதிகள். அப்படி காங்கிரஸ் கூட்டணிக்கு சம்மதிக்காவிட்டால் தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை தான் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளை காங்கிரஸ் பதிலாக கூட்டணியில் சேர்த்து காங்கிரஸ் வாக்கு வங்கியை சரிகட்டப் போவதாக திமுக மிரட்டியுள்ளது. தான் கொடுக்க உள்ள 25 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இணையாவிட்டால் தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவற்றுக்கு தொகுதிகள் ஒதுக்கி காங்கிரஸ் வாக்கு வங்கியை சரிகட்டப் போவதாக தெரிவித்துள்ளது. மேலும் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் வந்தால் காங்கிரசுக்கு 17 தொகுதி தான் கொடுக்கப்படும் என்று காங்கிரஸை திமுக மிரட்டியுள்ளது. வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் விழிபிதுங்கி நிற்கிறது. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்லுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. காங்கிரஸ் 25 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று திமுக தெளிவாக கூறிவிட்டது. 25 தொகுதிகளுக்கு சம்மதிக்காவிட்டால் தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை கூட்டணியில் சேர்த்து சமாளிக்கப் போவதாக திமுக தெரிவித்துவிட்டது. இது காங்கிரசுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. காங்கிரஸ் திமுக கொடுத்த அந்த 25 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு போட்டியிடுமா அல்லது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணையுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். ராகுல் காந்தி மிரண்டு போய் உள்ளார்.